கீழே ஃபுல்லாக பள்ளமாக சூப்பராக இருக்குது. ஆனால் போகிறதுக்கு வழி என்னன்னு தெரில. வழி என்னமோ நம்ம அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். இது நம்ம இவ்வளோ நேரம் டிராஃபிக்கில் நின்று ஒரு வழியாக தட்டி தகுந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். திருப்பி வந்தால் இங்கேயே டிராஃபிக் ஆகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் தூரம் வந்தோம், திருப்பி டிராஃபிக்கு. மச்சான் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கான். நான் பார்த்தேன், பொறுமை பார்த்தல. சரி ரைட்டு மச்சான்ட்ட கொடுத்துட்டு நம்ம பின்னாடி வந்து நம்ம எப்பயும் பண்ணுற சேட்டையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே மரம்லாம் நல்லா ஹைட்டுங்க. பார்ப்போம் முடிஞ்சால் உள்ளே இது போக முடிஞ்சா இருங்க. நான் முன்னாடி போய் பார்க்கணும். முன்னாடி போய் பார்த்தா என்ன ஏதுன்னு தெரியும். இருங்க நான் முன்னாடி போய்ட்டு கன்டினியூ பண்ணுறேன். லைட்டாக மூவ் ஆவாங்க, அப்படி நின்றுவாங்க. கைஸ் நம்ம வந்துட்டோம். காடிட்டு ஒரு வழியாக குணாக்கேவுக்கு வந்துட்டோம். இருக்குது நம்ம அந்த பெஸ்ட் ஏரியாவை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியை பார்க் பண்ணணும். பார்க் பண்ணுறதுக்கு தான் இடம் பார்த்துட்ருக்கோம், எங்கேயும் சிக்கலை. இருங்க ஒரு நல்ல இடமா பார்த்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு ஏன் உள்ளே போகிறதுக்கு நிற்கிறாங்க பாருங்க. கூட்டம் எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. வெளியே நிற்கிறது மீதி ஓகே, டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறதுக்கு அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. இருங்க நம்ம வண்டி ஓரம் போடணும். அதுக்கு தான் மாப்பிள்ள இடம் பார்த்துட்டு மச்சி இடம் பார்த்துட்ருக்கு. அப்படியே முன்னாடியே போட்டுடுறீங்களா? ஒன்றே எடுத்துக்கலாம். அப்படியே முடிச்சுட்டு கூட நம்ம பின்னாடி போய் பாட்டு வந்துடலாம். பென் பாயிண்ட்ஸ் கைஸ். நான் இங்கே ஒரு இடம் இருந்தது, அது பிளேஸ் ஒன்று இருந்துச்சு, பார்க்கணும் தான் வச்சுட்டு இருந்தேன். சரி முதல்ல இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கனாலும் போகலாம் அங்கேருக்காக வந்துட்டேன் நான். இருங்க இடம் கிடச்சிருச்சு. இருக்க சந்தில் விட்டுருங்க, நம்ம போயிட்டு உள்ளே ஒரு விசிட்டை போட்டு வந்துடுவோம். எஸ் இருங்க, இதுதான் குணாக்கே. பெரிய ஷிவராக இருக்குது. இருங்க நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு வழியாக குணாக்கேக்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 10 ரூபா எடுத்துகிட்டு வந்து தான் டிக்கெட்டை இப்போ தான் கிழிச்சு இல்லை, அவங்க தான் கிழிச்சு கொடுத்துட்டாங்க. அவர் விளாக் தான் பண்ணேன். நிறைய ஃபிகர்லாம் பார்த்தேன், மனசில் கெட்டு போதுறோம். போகிற வழியே இருக்குது, நாங்கள் உள்ளே போவோம். இந்த பேட்டரியும் இருக்குதுலேயே இதில் முக்கியமானது அந்த போர்டு தான். அந்த போர்டு தெரியல அவங்களுக்கு, உள்ளே இருக்குது இந்த போர்டு குணாக்கே. இந்த இடத்துல ஒரு குரங்கு பையன் இருக்கான். பார்த்தீங்களா, கூட்டம் ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் இவ்வளோ பேர் இருக்காங்க, சுற்றி இருக்காங்க. இது வந்து நம்ம ஃப்ரெண்டு. குட்டி குட்டி பியூட்டி. இதுதான் வழி. இந்த I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do that. Guys, நம்ம இப்போ ஏறிட்டு இருக்கோம்ல, இது ஒரு ஷார்ட்கட். அந்த குணாக்கே அந்த இது எட்டி பார்க்க, அங்கே நின்று பார்க்குற இடத்துக்கு போகிறதுக்கு. கீழே உள்ள இடம்லாம் சூப்பராக இருக்குது. இதை எப்படி எடிட் பண்ணி எங்கே எங்கே தெரியல. சரி ரைட்டு பார்ப்போம். அப்படி பாருங்க, அதையும் தாண்டி இப்படிதானது பார்த்துக்கோ. குணாக்கே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எல்லா பக்கம் சுற்றி பார்த்தா ஒன்றும் இல்லை, காட்டுக்குள்ளே வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. காய்ஸ் குணாக்கே பார்த்து முடிச்சாச்சு. அங்கே ஒன்றும் பெருசாலாம் இல்லை, பெருசாக இல்லைன்னு வச்சிங்களேன். இப்போ எனக்கு தெரில, அந்த இடத்துல அப்படி தான் இருந்தது. அங்கே இன்னொன்று என்னென்னா ஃபோட்டோஸ் நிறையா எடுக்க நல்லா இருந்தது. பசங்களெல்லாம் கேங்காக வந்தோம்னா கத்திட்டு ஜாலியாக உட்காந்து பேசிட்டு வரலாம். நம்ம அடுத்து இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன், பூம்பாறை இருக்குல்ல, அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம்.
போகலாம் ப்ரோ. இது இல்லைங்களா கைஸ்? இந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருக்குது கைஸ். ஆமாம், இருங்க நான் உங்களுக்கு இதுலேயே ஆப்போசிட் சைடு இருக்காமா, இருங்க நம்ம போய் பார்த்து என்னென்னு பார்க்குறேன். இப்போ வந்து என்ன இடம்னா, நம்ம அங்கேருந்து இப்போ எட்டி பார்த்தோம்ல நாங்க, அதுக்கு வந்து பேக் சைடு ஓ ஓ படத்தில் காட்டுற இதுதானா? இந்த சென்ட்ரு தான். உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு தெரில, ஆனால் இங்கே தான் நேராக கை நேரில் இருக்குது பார்த்தீங்களா, இது தான். சரி கைஸ், இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ரூபா வாங்கியிருக்காங்க. அங்கேயும் 10 ரூபா தான். பெரிய ஸ்டெப் ஒன்று இருக்குது, நல்ல வேலை பார்த்துக்கலாம். ஹெல்மெட்டில் தான் அப்படியே போட்டு பண்ணிகிட்ருக்கேன். வாங்க நம்ம கொஞ்சம் இன்னும் கிட்டத்தில் போய் பார்க்கலாம். இதுதான் குணா கேவ். ரெண்டு மலை இருக்குல்ல, அதுக்கு நடுவில் தான் கேவ் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா வழி முன்னாடி இருந்திருக்க மாட்டிருக்கு. அந்த இடத்த அதுக்கப்புறம் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்களாட்டிருக்கு. ஆனால் அதில் வழி இருக்க மாட்டிருக்கு. இப்போ நம்ம போக முடியாது, இப்போ யாருக்கும் அலோடு இல்லை. இப்போ யாரும் கையில் இருக்கனாலும் உள்ளே ஃபுல்லாக கேமரா செட் பண்ணிட்டாங்க. யார் உள்ளே போனாலும் டாப்புக்குன்னு 10 நிமிஷத்தில் பிடிச்சிருவாங்க. இருங்க மச்சானுக்கு 2 ஃபோட்டோ எடுக்கணுமா, இருங்க எடுத்துகிட்டு வரேன். அப்படின்னு பார்த்துட்டு முதல்ல சாப்பிட்லாங்க. பசி பயங்கரமாக எடுத்துருச்சு. பார்க்கலாம் இருங்க, 2 பொருளில் எதை கடை கிடச்சிதுன்னா சாப்பிட்ருவோம். சரி எடுங்க வச்சு வண்டி எடுப்போம். மச்சானே வண்டி விட்டோம். இங்கே ஒரு மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இன்னொன்று கைஸ், இந்த நிறைய எடுக்க முடியாத காரணம் என்னென்னா, நிறைய லேடிஸில் உள்ள வராங்களா, அதுக்காக எடுக்க முடில. இப்போ கூட பாருங்கள், நிறைய குட்டை பவுடர்லாம் போட்டாங்க. அதுக்காக எடுக்க விருப்பம் இல்லை, அதனால் எடுக்கலை. சரி ஓகே கைஸ், இருங்க நம்ம நண்பர் வண்டி எடுக்கிறாரு. சக்கரவள்ளி கிழங்கா கொய்யாக்கா வச்சுருக்காரு, சக்கரவள்ளி கிழங்குங்கிறாரு. சரி ஓகே. சாப்பிடலாம் பார்த்தா கடை எதுவும் கிடைக்கல. எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் தான் வச்சுருக்காங்க. நம்ம இதை பார்த்துட்டே கீழே போய் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம். இதெல்லாம் நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா இன்னும் 7 பிளேஸ் இருக்கான். எப்படின்னா நம்ம போயிட்டுருக்கோம்ல இந்த ரோட்லேயே 7 பிளேஸ் இருக்கான். நம்ம 7 பிளேஸும் பார்த்து போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கு. பார்ப்போம். நெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், வாங்க லாக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வந்துட்டுருக்கேன். எங்கே இது பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா 2 இடமும் நல்லா இருந்தது, ஆனால் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது, பிடிக்கலன்னு இல்லை. அது கூட்டம் ஃபுல்லாக இருந்ததுனால என்னமோ தெரில, ஃபுல்லாக புழுதி கிழிதியில் கிளப்பி விட்டுட்டு அப்படி தான் இருப்பாங்களாட்டு. சரி ரைட்டு விடுங்க. ஆனால் கைஸ் நிறைய பேர் இருக்காங்க கைஸ் இன்றைக்கி. அது இப்போ வேறு சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா. சம்மர் ஸ்டார்ட் ஆனால் எல்லாம் வருவாங்களாட்டிருக்கு. அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஆமாம், என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ட்ரி ஃபீ கண்டிப்பாக இருக்கும். நம்ம அதை கொடுத்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இருங்க உள்ளே போய்ட்டு லாக் கண்டினியூ பண்ணுறேன். நகராட்சி பசுமை பள்ளத்தாக்கு. இருங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு எப்போ இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இங்கே கூட்டம் ஓவராக இருக்கு கைஸ், அதுதான். இப்படியான்னு தெரியலையே. இதுவா இருங்க, வழியை மாதிரி போகிற மாட்டிருக்கு. இப்படி தான் இருக்க மாட்டிருக்கு வழி. சரி ஓகே கைஸ், பாயிண்ட்டு. ஆஹா, இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க கைஸ். நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். இருங்க. இங்கேயும் ஒருத்தர் இருக்கானே. ஓகே கைஸ், இதுதான் வியூ. ரெடியாக இருக்காங்க கைஸ். இவன்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் போகக்கூடாது, நம்ம பின்னாடி போயிடலாம். இப்படிதான் இருக்குது.
இது எப்படின்னா நம்ம வந்த ரோட்டுக்கு ஆப்போசிட் அந்த சைடு மலை கைஸ். இந்த இடத்துக்கு வந்து ஃப்ரீயில் பைசாலாம் இல்லை, எல்லாம் ஃப்ரீ தான். நீங்கள் நேராக வண்டியை எடுத்துகிட்டு வாங்க. ஓகே கைஸ், பை. இதுங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். நம்ம எதாவது ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சாக்லேட்டு, சுண்டல், பஜ்ஜி இந்த மாதிரிலாம் கடை இருக்குது. ஒரு லேடிஸ் திங்ஸ்லாம் இருக்குது. நம்ம வேணும்னா பார்த்துக்கலாம். அது இல்லாமல் கைஸ் நம்ம கீழே வண்டிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா வண்டிக்கு எயித்தாப்பில் ஒரு ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் போய் சாப்பிட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். பசி கியாங்குது, அதான் சாப்பிட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க நம்ம ஹோட்டலுக்கு போகலாம். நான் சரி ஓகே கைஸ், பை. வண்டி எடுத்தோம். லைட்டாக வீட்டில் எடுக்குது, என்ன கம்ப்ளைண்ட்னு தெரில. கைஸ் நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் கீழே வந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வண்டிக்கு ஆயில் அடிக்கலாம். பிரதர் இன்னும் பொசுக்குன்னு சைடில் போன்ட்டாரு. சரி கைஸ், நம்ம வழக்கம் போல் வழியை மாறி வந்துட்டோம். இருங்க நம்ம திரும்புவோம். அதுலையா திரும்பியாச்சு கைஸ். அவ்வளோதான், நேராக நம்ம கீழே இறங்க வேண்டியதுதான் கைஸ். இந்த மணி பார்த்திங்கன்னா 4 மணிக்கு மேலே ஆகும். ஆனால் குளிருது, செம்மையாக இருக்குது. பிளேஸே சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு ஏரியாவாட்டிருக்கு. இருங்க, நாங்கள் பால்பின் பாறை அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே தானே தெரில, வண்டி போன போக்கில் போயிட்டுருக்கேன். பார்க்குறேன் நாங்கள் போயிட்டு என்ன இருக்குது இதுன்னு. ஆனால் கைஸ் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சூப்பர்னு சொன்னால் புரியும்ல, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பசிக்காக வாங்கி சாப்பிட்டு வந்துட்டேன், எதுவும் சொல்லலை. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், அந்த காசுக்கு நல்லா கொடுத்துருக்கலாம், பரவாயில்ல. ஓகே கைஸ், நம்ம இது 2 கிலோமீட்டர் போட்டிருந்தது. ஐஸ் இது இறக்கம் பயங்கரமாக இருக்குது, உங்களுக்கு புரியுதா? இது வந்து 2வது பெண்டு. பனி வெடிப்பு வந்துச்சா? இது வந்து 2வது பெண்டு. ஆல்ரெடி நான் இறங்கிட்டே இப்போ ஒன்று அதில் ரெக்கார்ட் பண்ண விட்டுறேன். அடுத்த பட்டன் நமக்கு மறந்துட்டேன். நான் பாட்டு பேசிகிட்டே வந்தேன். இரு மச்சம் என்ன ஃபீல் பண்ணிட்டோம் ஆனாட்டிருக்கு. இடமே சூப்பராக இருக்கேன். நம்ம அந்த இது கண்டப்பா ஆலயம்லாம் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. வாங்க போகலாம். கைஸ் இந்த ரோடு சூப்பராக இருக்குது. எப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக பள்ளம் தான், இருந்தாலும் நமக்கு இந்த ரோடு சூப்பராக இருக்குது. இருங்க, இதை மெயின் ரோடு போதா இல்லை அந்த கேவ் அந்த இதை பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கேங்க. அது கொஞ்ச நேரத்தில் வந்துடும். செக் போஸ்ட் இருக்கேன். லெஃப்டா ரைட்டான்னு தெரியலையே. பிரதர் ரைட்டில் போயிட்டாரு. வருவா. இடம் நல்லா இருக்கு இல்லைங்க. இவங்க தோலை தாங்க முடியல காய்ஸ்.